இதெல்லாம் அங்கே ஒரு டீமினாருமா போடும்போது நமக்கு தெரியுது. அது சார் கொஞ்சம் இங்கே ஒரு வயலின் இது ஒரு வீணாக இருந்தால் நல்லா இருக்குமே. டைரக்டர் கேட்பார், ஏன் அது நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் போண்டுவான் ஆடியன்ஸு. நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் ஒரு இன்னொன்று பொம்பளை அந்த ரீரிகார்டிங் தூக்கி கொடுக்கும் அந்த சீனை. அதுதான் அந்த ஆர்ஆர். அதுக்கு தான் அந்த மியூசிக் அவ்வளோ உதவுது. அந்த மியூசிக் எல்லாம் எப்படி ஒரு திரைப்படம் வர முடியும்? மியூசிக் அவ்வளோ இம்பேக்டாக இருக்கக்கூடியது. அப்படி ஒரு இந்த மூங்கில் இப்போ பெரம்பில் செய்கிற சிலம்பத்தை பார்த்தீங்க, மூங்கிலில் செய்யும்போது இதில் வரும். அதில் மூங்கிலில் செய்யும்போது புல்லாங்குழல் சவுண்டை மீறிய ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் எவ்வளவு சுகமாக இருக்கும் தெரியுமா? சண்டை போடுறாங்களா இல்லை விளையாடுறாங்களா, எவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கலை மேல் ஈர்க்கப்படுவார்கள். பெண்களும் வந்து சேருவாங்க. அப்படி பாண்டிய மாஸ்டர் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து சேர்ந்து அவரே நிறுத்த சொன்னால் கூட நிறுத்தாம இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார். அந்த பொண்ணு பேர் என்னங்க? ஹன்சிகா, சாய் தன்ஷிகா. இப்போ கூட ஒரு படம் பேர யோகிடான்னு ஒரு படம் பண்ணாங்க. வாட் ஆன் ஆக்ஷன் ஷீ டிட். சரி, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஆஸ் அ ஹீரோயின் யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர். சி, விஜயசாந்தி பண்ணாங்க. நாங்கள்லாம் கோவம் வந்து விஜயசாந்தி ஏன் ஒன்று ஆக்க முடியாவா நீ பண்ணு எனக்கு ஆக்கி விட்டேன். ஸோ கோபம் வரணும். கோபம் வந்தால் தான் அழுகை. அழுகை எதுக்கு வருது தெரியுமா? கோபத்தை கழுவுவதற்குத்தான் அழுகை வருகிறது. வேற எதுக்கு வருது? கோபத்தை கழுவுவதற்கு வருகிறது தான் அழுகை. அந்த கோபம் வரலன்னா போனோம் வரணும்ல, வராம எங்க போயிடும்? அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எவ்வளவு இருந்தாலும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஸ்டண்ட் கலை என்றால் நாங்கள் தான். அண்ணன் சொன்னார், பரமேஸ்வரி என்னை நான் பண்ணும்போது ஜெயிப்பீங்கன்னு. எப்போவுமே கை கொடுக்குது அவங்க தானேப்பா நமக்கு. வேற யாருப்பா கொடுத்துருக்கா சொல்லு? பொண்ணே கொடுக்க மாட்டான் நமக்கு. எவனா ஒருத்தன்னு சொல்லு, நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன். எல்லாம் காதல் கல்யாணம் தான் ஸ்டண்ட் நடிகந்து. ஆமாங்க, ஏன்னா உயிரோட வருவானா, இருப்பானா, சாயங்காலம் தேருவானா, கை உடையுமா கால் உடையுமான்னு இப்படி கடவுளை வேண்டிக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கணும். இது எனக்கு தேவையா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்கள்லாம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவான். ஆனால் உயிரை கொடுத்தும் காப்பாற்றக்கூடியவன் ஸ்டண்ட் நடிகன். அவன் தான் இன்னும் அதை சாகர வரைக்கும் அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? சரி, அப்படி ஒரு காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருதுன்னா உங்களுது. ஊடக நண்பர்களும் நீங்க தான், பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் உங்களை கைகூப்பி கேட்கிறேன், தயவுசெய்து இந்த படத்தை பெரிய லெவல்ல கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணுங்க ஐயா. பெருசா இல்லை, கொஞ்சமாவது அப்படி புஷ் பண்ணுங்க ஐயா. அது போதும் எங்களுக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். வெற்றின்னு ஒரு சொல் வந்தா போதும். இப்ப எப்படி அரசாங்கத்தில் வெற்றி வந்திருக்கோ எல்லாம் சொன்னாங்கல்ல, எனக்கு இன்னைக்கு கூட அப்படி பார்த்தா பேரரசு சார் அப்படி பொங்கி வரும். அவருடைய ஸ்பீச்சுங்கெல்லாம் நான் கேட்டு அடே ஒரே ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தார், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா என்ன ஒரு கூட்டம், என்ன பெரிய கூட்டம், வெறும் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் கூட்டம் தானே போகுது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்று புதைச்சி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, நான் ரசிகன் தான், ஆனால் உள்ளுக்குள்ள நான் யாரு காட்டுறேன்னு காட்டினானா இல்லையா? முதல்வர் சீட்டில் உட்கார வச்சானா இல்லையா? தெளிவானவங்க. நீங்க படிக்கிற பசங்களெல்லாம் திட்டுனீங்க, உங்களுக்கு என்னடா தெரியும், நீங்க என்ன பார்த்துருக்க போறீங்க, நீங்க இப்படி போனா அப்படி போறீங்க, அப்படி போனா இப்படி வந்துடுறீங்க, நீங்க ஊர் சுத்ததான் லாய்க்குன்னீங்க. ஆனா போட்டா பார்த்தீங்களா ஓட்டு, தெளிவா கணக்கச்சிதமா தெரியும் சார், மூடுவேன்னாரு. அவனுக்கு எது வாழ்க்கைன்னு புரிஞ்சு போச்சு. நாமளும் இந்த மது போதைக்கோ கஞ்சா அடிச்சுட்டோ சுத்தினா நம்முடைய வாழ்வு சிறைச்சாலைக்குள் தான் இருக்கும். அது எனக்கு தேவையில்லை என்று ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவனை நாம் ஆதரிக்கணும், கொண்டு வர நினைச்சாங்க, கொண்டாந்தாங்க. அதுதான் விஜயுடைய வெற்றி. இந்த இமாலய வெற்றியை சாதிக்க பிறந்த
தமிழக முதல்வர் விஜய்க்கு கோடான கோடி தமிழக மக்களின் சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நான் வேண்டி கேட்கறது ஒன்றே ஒன்று தான், வாழ்த்துனவங்க எல்லாருமே நல்லவங்க தான். மனசப்பட்ட துயரத்தை கூட மோகன்ஜி இங்கே சொன்னார். ஏன்னா அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். எனக்கும் அந்த வருத்தம் உண்டு, இருக்கு உள்ள. ஏன் கெஞ்சிறேன்? எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி பண்ண போகிறோம், எப்படி? நானும் பாண்டிய மாஸ்டரோட காலைல கேட்டிருந்தேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்ணுவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? இன்றைக்கி மோகன்ஜி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அந்த வேவ்ஸை அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது உண்மையிலேயே தமிழக முதல்வர் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதை சொல்லணும். தயவுசெய்து ஊடகங்கள் அது தயவுசெய்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை தயவுசெய்து போடுங்க. இங்கேயும் ஒரு ஊடகம், நமக்கும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் அந்த சின்ன படங்க பொழைச்சி போட்டுமே சார், ப்ளீஸ் சார். உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பண்ணுறோன்னு நினைக்கிறோமே, எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறோமே, எங்களையும் கொஞ்சம் வாழவீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திரைப்பட இயக்குனர் ரவிராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். சிலம்பம் திரைப்படத்திற்கு வருகை தந்து மேடையில் விற்றிருக்கும் பல வெற்றி கலைஞர்களை உருவாக்கிய அனைத்து ஜாம்பவான்களுக்கும் எனது முதல் வணக்கம். வீழ்ந்து கொண்டிருக்கும் சினிமாவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பத்திரிகை நண்பர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து வீட்டிற்கும் எனது அன்பிற்கு இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு முதல் வணக்கம். இந்த சிலம்பம் திரைப்படம் தயாரிப்பாளர் இயக்குனர் ஜோதி எனக்கு 1997 நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது ஓடிக்கிட்டே இருப்பாப்புல. அந்த பொன்னேரியிலேருந்து சென்னைக்கு ஒரு நாளைக்கு 5 தடவை கூட வந்திருக்காப்புல. அந்த வேகம் அது. அதாவது சினிமான்னு சொல்லிட்டா போகிறோம். அவர் அது நைட்டு 12 மணினாலும் கிளம்பி வந்துடுவார். அந்த உழைப்பு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர் ஸ்டண்ட்டு நடிகருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு நடிகராக தான் வந்தார். ஆமாம், அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் வந்தார். வந்து அப்புறம் தான் ஸ்டண்ட்டு கார்டு எடுத்து அப்புறம் தான் படம். ஆமாம், அப்படியே படங்கள்லாம். இப்போ ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஆனார், இப்போ இயக்குனர் ஆகியிருக்காரு. படிப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா இப்போ நல்லா இல்லைங்க, ரொம்ப ஐசியூவில் இருக்குது. இப்போ தான் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, இந்த ஆடியோவெல்லாம் தயாரிப்பாளர் சங்கமே வாங்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு எல்லா ஆடியோவும் வாங்கலான்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை ஃபார்ம் பண்ணி சின்ன சின்ன படங்களை வாங்கலான்னு வந்திருக்காங்க. நாங்கள்லாம் முன்ன படம் எப்படி தைரியமாக பண்ணுவோன்னா, எஃப்எம்எஸ் சேட்டலைட்டு இதை வச்சு தான் நாங்கள் படமே பண்ணுவோம். திரைப்படத்தில் சார் நான் முதல்ல வரும்போது முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும். அப்போ சாயங்காலம் பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ தெரிஞ்சிடும் ப்ரொடியூசருடைய நிலைமை என்னன்ட்டு. நாங்கள் அதை பார்த்து 10 நாள்லேயே படத்தை முடிச்சு கொடுத்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வேளை தாங்க முடியாது, போக மாட்டார். அதனால நாங்களும் மாட்டிக்கணும், அவங்களும் ரிலீஃப் ஆக முடியாது, நாங்களும் ரிலீஃப் ஆக முடியாது. நாங்கள் படத்தை முடிச்சு கையில் கொடுத்துருவோம். நீங்கள் ரிலீஸ் பண்ணால் பண்ணிக்கோ, பண்ணலைன்னா போய்க்கோ. இப்படி தான் இருந்துச்சு சினிமாவோட நிலவரை. ஆனால் இன்னைக்கு சேட்டலைட்டும் வாங்குறது இல்லை, எஃப்எம்எஸும் வாங்குறது இல்லை, எந்த சேனலுமே வாங்குறது இல்லை. இதுதான் உண்மை. ஒரு பெரிய படம் வாங்கும்போது 10 சின்ன படம் வாங்குங்க, அப்போதான் சினிமா பிழைக்கும். இப்போ சினிமா கொஞ்சமாச்சும் ஐசியூலேருந்து எழுந்து வெளியில் வரணுன்னாக்கா, ஏன்னா நம்ம இப்போ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து விஜய் சார் இப்போது முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ அந்த இடமும் வெற்றிடம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி அவரோட ஹிட்டு படத்தை வச்சு ஒரு 10 படம் சின்ன படங்கள் ஓடும். ஏன்னா இந்த பெரிய தேட்டரில் அவர் படம் போடுவாங்க, டிக்கெட் கிடைக்காதவங்க பக்கத்து தேட்டரில் இருக்க சின்ன படத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இதுவும் இப்போ வெற்றிடம் ஆகிப்போச்சு. அந்த இதுவும் சான்ஸ் இல்லை. இப்போ என்னன்னா,
இருக்கிற சேனல் எல்லாமே வந்து எந்த படமே வாங்குறது இல்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ்னா 25 லட்சம் ரூபாய் இல்லாம எந்த தியேட்டர்ல நீங்க ரிலீஸ் பண்ண முடியாது. 25 லட்ச ரூபா வச்சாதான் அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஒரு 30 தியேட்டரா ரிலீஸ் பண்ண முடியும். விளம்பரம் இருக்கு, அதுக்கப்புறமா கியூப் இருக்கு, தியேட்டர் பிடிக்கணும், தியேட்டர் அட்வான்ஸ் வாங்காமல் யாரும் எந்த தியேட்டரும் கொடுக்கறது இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து படம் எடுத்திருக்காங்க. ஆனால் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இசையமைப்பாளர் நல்லா இசையமைச்சிருக்காரு. நம்ம அஜித் 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 அவர்கள் நல்லா சுறுசுறுப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்கு. பட் நிறையா விஷயங்களை வந்து எல்லாரும் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. நான் ஜென்ரலாக வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜு, கேஎம்சி, எம்எம்சி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் போவேன். நான் சினிமா ஃபங்க்ஷனுக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை, வெளியே வரமாட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சினிமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது. ஒரு தடவை ஒரு சின்ன பிரச்சனைக்கு அவர் ராதாரவி அண்ணன் வந்து ஒரு விஜயன் சார் வீட்டுக்கு அனுப்பிச்சு என்னை போய் பார்க்க சொன்னாங்க. அவருக்கு இப்போ ஞாபகம் இருக்காது. நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை தான். மேலேருந்து கிடக்கிடன்னு இறங்கி வந்தார். வந்து ஒரே விஷயந்தான். ஃபோனை எடுத்தார், போட்டார். நாளைக்கு நீங்கள் ஷூட்டிங் வச்சிங்கண்ணே கார்த்திக் படத்தில். பாண்டியராஜன், கார்த்திக்கு, இவர் ராதாரவி அண்ணெல்லாம் நடித்த படம் அது கலக்கிற சந்துருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பெருசு பண்ண விடாமல் நாளைக்கு ஷூட்டிங் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த இது இப்போ இல்லை. அடுத்த நாள் ஷூட்டிங் எப்படி நிறுத்த முடியும்னு தான் பார்க்குறாங்களே தவிர ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து வெற்றி அடையணும்னா நம்ம ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நல்லபடியாக ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி கூட்டம் வந்து அந்த தியேட்டர் ஃபுல்லாக நிரம்பி வழியணும்னு நான் அந்த இறைவனை கேட்டுக்கிட்டு வெற்றி 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 என்று என் பேச்சு முடிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய காலர் தூக்காத சொல்லுவேன் இயக்குனர் பேரரசு அவர்களே மற்றும் மேடையில் வந்திருக்கும் இயக்குனர்களே, தென்னிந்திய திரைப்பட சென்னை இயக்குனர்கள் சென்னை நடிகர் யூனியன் தலைவர் அசோக் அவர்களே, செயலாளர் சுகுமார் அவர்களே, பொருளாளர் ஜான் அவர்களே, இங்கே இந்த மோனிகா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டாச்சு சாங், அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டாக கொடுக்க வேணும் இந்த மோனிகா ஹீரோயின். அஜித் சாரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் இந்த அஜித் சுழற்றுவார். சிலம்பத்தை மட்டுமல்ல, இண்டஸ்ட்ரியும் சுழற்றுவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. கூல் சுரேஷ் அவர்களை நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் உண்டு, அதையும் தெளிவுபடுத்துகிறேன். அதாவது எங்கள் சங்கத்தின் தலைவர் அப்படியே கால் நடுங்குச்சு, கை நடுங்குச்சுங்களே, அதெல்லாம் நடுங்கிற கூட்டமே கிடையாது. நாங்கள் நடுங்க வைக்கிற கூட்டம். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்கள் சிறப்புமிக்க எங்கள் யூனியன் மெம்பர் தான் அவர். ஆனால் அவருக்காகவும் நீங்கள் குரல் கொடுத்து லெஜண்ட் இதுலேருந்து அவருக்கு பண்ணாங்க முத்துக்காளைங்கின் போது நிச்சயமாக உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அந்த லெஜண்ட் இது பண்ணவங்களும் என்னுடைய நன்றியினை சொல்லிக்கிறேன். எங்கள் அருமைக்குரிய இயக்குனர் திரு ஜோதி அவர்களே, பாசத்துக்குரிய என் அருமை சகாக்களே, இங்கேருந்து போய் கன்னடத்தை கலக்குன்னு கலக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர், என்ன பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணிருக்காரு. என்ன விழாநாயகன் அவர் தானே. என் அருமை சகோதரர் எஸ்பிபி சொல்லும்போது சொல்லுவார், மியூசிக் அந்த ஃபஸ்ட்டு எழுத்து மியூசிக்கில் எம், அந்த எம் எடுத்தால் என்ன ஆகும், யூசிக், நீ வந்து வியாதியஸ்தன் ஆகிடுவே. அந்த எம்ன்றது என்ன, மெலடி. அதை தான் கொடுத்துருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில். உண்மையிலேயே பேரரசு சார் அவர்கள் சொல்லும்போது அந்த அழுகாட்சி பாட்டு ஒன்று இருக்க,
அந்த பாட்டு உண்மையிலேயே கலங்கடிக்கிற பாட்டாக்க தான் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மென்மேலும் சிறந்து மீண்டும் தமிழகத்திற்கு வரணும். இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போய் குந்திருக்க வேண்டாம், நேராக இங்கே வந்து பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே போல் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும், புலிக்கு பிறந்தது பூனே ஆகாது, அஜித் ஆகட்டும், ஹரீஷ் ஆகட்டும், என்னங்க ஞாபகம் இருங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஹரீஷ் ஆகட்டும், ரெண்டு சிங்கக்குட்டிங்க. நான் போன விழாவிலேயே அவர்களை நான் பாராட்டிட்டேன். அவங்க எக்கச்சக்கமாக கலைகளை தெரிஞ்சு வச்சுட்டு வராங்க. அதுதான் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு. உண்மையை சொன்னா வெள்ளக்காரன் இந்தியா மேலே படையெடுத்து வந்ததே வேற எதுக்காகவும் இல்லை, கருப்பு தங்கம் அதுக்கு தான் வந்தான், வேற எதுவும் இல்லை. கருப்பு தங்கம்ங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மிளகு எங்கேயுமே இல்லை. அது எங்கே இருந்தது? கேரளாவில் அப்புறம் தான் வந்தது சகோதரரே. முதலில் வந்தது தமிழில் தான், அதுவும் பொள்ளாச்சி கிட்டேருந்து தான் வந்தது. பொள்ளாச்சி சைடில் மலை மேலே தான் வளர ஆரம்பிச்சது மிளகு. அந்த மிளகை ஒளிச்சு அவங்ககிட்ட அடித்து உதச்சி சாகடிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம் அந்த மூங்கில வெட்டி சுத்துனா, அதுதான் சிலம்பம். அதுதான் முதல் கருவி, அதுதான் முதல் ஆயுதம். எடுத்து சுத்துனதுல சுத்துனா ஓட விட்டான். கப்பல் ஏறி ஓடி போனவன் திரும்பி வரவே இல்லை. நமக்குள்ள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்கலாம் இருக்கானுங்களா, நைஸா பிளாக்ல விற்கிற மாதிரி வித்துட்டானுங்க எல்லா மிளகையும். கடைசியில் எல்லாத்தையும் தானே விற்றாங்க, மஞ்சள் மிளகு எல்லாம் போய் நம்ம ராயலிட்டிங்க நம்ம சாப்பிட்றோம்ல. இப்போ எங்கே நம்மகிட்டே இருக்கு, இந்தியாவிலே இருக்கு இல்லையா? இதான் இந்த சிலம்பத்தினுடைய ஒரு பெரிய இந்த அறிவுகளெல்லாம் எனக்கு போட்டியவர் எங்கள் தந்தையார். அவர் சுவாமிநாதன் சொல்லி எம்ஜிஆருடைய படங்கள் அத்தனைக்கும் அவர் தான் பண்ணுவார், என்டி ராமராவ் படங்களுக்கு பண்ணுவார். அவரும் சிலம்ப பயிற்சியில் சிறப்பாக கொடுப்பார். அவருக்காகவே அந்த எம்ஜிஆர் திடல்னு ஒன்று இருக்குது. இப்போ எம்ஜிஆர் ஸ்கூலாக இருக்குது பாருங்கள், அது எம்ஜிஆர் திடல். அங்கே தான் வடபழனியில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டண்ட் நடிகர்களையும் பயிற்சி வீட்டுறார். 2 கிளாஸ் நடக்கும், ஒன்று சோடு, இன்னொன்று சிலம்பம். அவர் படத்துலேயே அவர்கிட்டயே கோச்சிட்டு போய் விஜயபுரி வீரன் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு சோடு ஃபைட்டு படம். சோடு ஃபைட்டு படத்தில் கம்பு எப்படி வரும்? கம்பு சுத்த முடியுமா? கொண்டாடுறாரு பாருங்க தெளிவா. சோடில் எடுத்துகிட்டு வந்தாங்க, டப்பு டிப்புன்னு அடித்தா எல்லா ஈட்டி முனையும் கட் ஆயிடுச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன? கம்பு. உடனே சிலம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெற்றிகரமான பெரிய வெற்றியை ஈட்டின படம். அவ்வளோ பெரிய வெற்றியை ஈட்டிய படம். அதனால என்ன ஆச்சு? அந்த சிலம்ப கலை வளராச்சு. அந்த நேரத்தில் என்னன்னா, தனிப்பட்ட ஒருவர், நான் தவறா சொன்னேன், எங்கள் அப்பா என்ன செருப்பால் அடிக்கிட்டோம். அப்புறம் ஏன்னா ஒருத்தர் தனிப்பட்ட சாமிநாதன் மாஸ்டர் நல்லா பண்ணார், சோமு மாஸ்டர் நல்லா பண்ணார், இன்னொரு மாஸ்டர் நல்லா பண்ணார். இப்படித்தான் கலைகள் இருந்ததே தவிர தனிப்பட்ட முறையில் பேரு அதில் வந்து. ஆனால் அந்த பேருக்கெல்லாம் இங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு சொந்தக்காரர், சிலம்பம் மாற்றி சோண்டு அடிக்கிறதில்ல, சிலம்ப ஆசான்னா அது பொருத்தமான ஒரே ஒரு ஆள் இங்கே இருக்கார், பாண்டி மாஸ்டர். அவர்தான் தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு ஸ்டண்ட் யூனியனில் இருக்க இத்தனை கிட்டத்தட்ட 500-600 பேர் மெம்பராக இருக்காங்கன்னா அவர் கிளாஸில் பயின்ற மாணவர்கள் தான். அந்த ஒழுக்கமும் ஒடுக்கமும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதான் சிறந்த நடிகர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் இங்கே இருக்கிறவங்களும் சரி, பாம்பேல இருக்கிறவங்க. நானே சொன்னேன், நான் நிறைய கிளாஸில் கொண்டாந்து அட்டன் பண்ண வச்சு இன்னைக்கு எல்லாருமே டாப் ஸ்டாராக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அந்த ஒழுக்கம், நுண்ணறிவு, அதை எப்படி கற்றுக்கணும், முறைப்படி எப்படி கற்றுக்கணும், அந்த முறையை கற்றுக் கொடுத்தது அந்த வல்லமை பொருந்திய அவர்தான் இந்த சிலம்பம் சிறக்கிறதுக்கு அது வழிவகுத்தாரு. நிறையா போய் சேருவதற்கு ஜெயலலிதா பீரியட்லேயும் சரி, கலைஞர் பீரியட்லேயும் சரி, எல்லார் பீரியட்லேயும் அதை கற்றுக் கொடுத்து அதுக்கு ஒரு இதை அமைச்சு அது எல்லாம் உலகம் போகிற மாதிரி. இன்னைக்கு கூட அவர் பேசும்போது சொன்னேன், உலகத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய காளிதாசர் அவருடைய இதை வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுது? அப்டேட் பண்ணிக்கிறது. இந்த சிலம்பம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு சிலம்பம்
100 பேரை கூட அடிக்க முடியும். ஒரு படவீச்சு அந்த பாப்பா சுத்திச்சு பார்த்தீங்களா, படவீச்சு பேனர்னு மாஸ்டர் கத்துனார், இங்கேருந்து கிழிஞ்சிருமோ பேனர் கிழிஞ்சு இங்கே சுற்றினா மிச்ச பேர் தலையெல்லாம் போயிடும். ஏன்னா பொட்டு வைக்கிறது அலங்கார பாடம், ஆடி சாந்து பொட்டு இப்போ இவர் சொன்னோம்ல, அந்த பொட்டு வச்ச பாடம் அலங்கார பாடத்தில் வைக்கிறது தான் பொட்டு வைக்கிறது. சுற்றி அடிக்கிறதுன்றதெல்லாம் கலை, அந்த ஒரு மாபெரும் கலை. முதல்ல பெரிய பெரிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இவருக்கு சொல்லணும்னா, அதை ஒரு திரைப்படமாக்க எடுத்துக்காட்டி அந்த ஊக்குவிக்கணும் இந்த சிலம்பக்கலையை அப்படின்னு கொண்டு வந்த ஜோதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை சிறப்பாக இவர் ஒருத்தர் நாங்கள் இருக்கோம். இப்போ இயக்குனர் சொல்லும்போது கூட சொன்னார் பேரரசு சார், அவர் பரந்த மனசு, விரிஞ்ச மனசு. அவர் எங்களை பாராட்டுறாரு. அவருக்கு அது எப்போவுமே அடுத்தவங்களை பாராட்டுறது. ஆனால் இந்த ஸ்டண்ட் இயக்குனர்கள் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ இருப்பார். அந்த ஹீரோக்கெல்லாம் மெயினாக தேவைப்படுறது என்ன, ஒரு நல்ல கதை. கதை இல்லைன்னா எந்த கத்திரிக்காயும் வேவாது. ஒரு கத்திரிக்காய்னா கூட ஒரு நல்ல கதை வேணும். இங்கே நாகிரெட்டியார் அவர் சொல்லும்போது அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், என்ன சார் அதிர்ஷ்டம்னா நல்ல கதை கிடைக்கிறது. அதான் அவர் சொன்ன வார்த்தை. நல்ல கதை கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். அதை இயக்குவது. இப்போ பாருங்க, முன்னாடி 100 படம் 150 தாசனான்றாவ் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே 100-150 படம் இன்னைக்கு பண்ண முடியுதா? ஏன் பண்ண முடியல? ஏன்னா உன் கதையை நீயே தேடி கொண்டு வந்து நீயே எங்களுக்கு சொல்லு, அப்போதான் நீ ஹீரோ, அப்போதான் ஒத்துக்குவேன். 5 வருஷம் கழிச்சு ஒரு படம். அப்போ திரைக்கதை எழுதியவர்கள் வேற ஒருத்தர், கதை எழுதினவர் வேற ஒருத்தர். கதை இலாக்கா எழுதும், அதை திரைக்கதை பண்ணி இயக்குவது இயக்குனர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களால நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சுது, நிறைய படங்கள் வர முடிஞ்சுது. தொழிலாளர் தோழர்கள் வாழ்ந்தார்கள், பிரமாதமாக இருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஒரு உத்தமமான ஒரு வேலையை செய்கிறோன்ற பயபக்தியோட வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பயமும் காணும், பக்தியும் காணும். ஏன் அந்த பக்தியை காணும்னா, எப்படி போய் நம்ம யாருக்குமே தெரியும், எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இன்னைக்கு என்னாச்சு, முதல்ல நான் எவ்வளோ போராடினேன் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து 40 வயலின் அவங்க வாசிக்கிற 40 பேர் இருப்பான். அப்படி எட்டி பார்த்துட்டு நல்லா வருதா சாங்கு அப்படின்னு சிலம்பம் திரைப்படத்திற்கு வருகை தந்து மேடையில் விற்றிருக்கும் பல வெற்றி கலைஞர்களை உருவாக்கிய அனைத்து ஜாம்பவான்களுக்கும் எனது முதல் வணக்கம். வீழ்ந்து கொண்டிருக்கும் சினிமாவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பத்திரிகை நண்பர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து வீட்டிற்கும் எனது அன்பிற்கு இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு முதல் வணக்கம். இந்த சிலம்பம் திரைப்படம் வந்து தயாரிப்பாளர் இயக்குனர் ஜோதி வந்து எனக்கு 1997 நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது ஓடிக்கிட்டே இருப்பாப்புல. அந்த பொன்னேரியிலேருந்து சென்னைக்கு ஒரு நாளைக்கு 5 தடவை கூட வந்திருக்காப்புல. அந்த வேகம் அது. அதாவது சினிமான்னு சொல்லிட்டா போகிறோம். அவரு அது நைட்டு 12 மணினாலும் கிளம்பி வந்துடுவார். அந்த உழைப்பு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர் ஸ்டண்ட்டு நடிகருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு நடிகராக தான் வந்தார். ஆமாம், அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் வந்தார். வந்து அப்புறம் தான் ஸ்டண்ட்டு கார்டு எடுத்து அப்புறம் தான் படம். ஆமாம், அப்படியே படங்கள்லாம். இப்போ ஸ்டண்ட்டு மாஸ்டர் ஆனார், இப்போ இயக்குனர் ஆகியிருக்காரு. படிப்படியாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா வந்து இப்போ வந்து நல்லா இல்லைங்க, ரொம்ப ஐசியூவில் இருக்குது. இப்போ தான் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, இந்த ஆடியோவெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கமே வாங்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு எல்லா ஆடியோவும் வாங்கலான்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை ஃபார்ம் பண்ணி சின்ன சின்ன படங்களை வாங்கலான்னு வந்திருக்காங்க. நாங்கள்லாம் முன்ன படம் எப்படி தைரியமாக பண்ணுவோன்னா, எஃப்எம்எஸ் சேட்டலைட்டு இதை வச்சு தான் நாங்கள் படமே பண்ணுவோம். திரைப்படத்தில் வந்து சார் நான் முதல்ல வரும்போது முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும். அப்போ சாயங்காலம் பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ தெரிஞ்சிடும் ப்ரொடியூசருடைய நிலைமை என்னன்ட்டு. நாங்கள் அதை பார்த்து 10 நாள்லேயே படத்தை முடிச்சு கொடுத்துருவோம்.
ஏன்னா அதுக்கப்புறம் அவரால் தாங்க முடியாது, போக மாட்டார். அதனால நாங்களும் மாட்டிக்கணும், அவங்களும் ரிலீஃப் ஆக முடியாது, நாங்களும் ரிலீஃப் ஆக முடியாது. நாங்கள் படத்தை முடிச்சு கையில் கொடுத்துருவோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணா பண்ணிக்கோ, பண்ணலைன்னா போய்க்கோ. இப்படி தான் இருந்துச்சு சினிமாவோட நிலைமை. ஆனால் இன்னைக்கு வந்து சேட்டலைட்டும் வாங்குறது இல்லை, எஃப்எம்எஸும் வாங்குறது இல்லை, எந்த சேனலுமே வாங்குறது இல்லை. இதுதான் உண்மை. ஒரு பெரிய படம் வாங்கும்போது 10 சின்ன படம் வாங்குங்க, அப்பதான் சினிமா பிழைக்கும். இப்போ சினிமா வந்து கொஞ்சமாச்சும் ஐசியூலேருந்து எழுந்து வெளியில் வரணும்னாக்கா, ஏன்னா நம்ம இப்போ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து விஜய் சார் வந்து இப்போது முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அந்த இடமும் வெற்றிடம் ஆகி போச்சு. அந்த மாதிரி அவரோட ஹிட்டு படத்தை வச்சு ஒரு 10 படம் சின்ன படங்கள் ஓடும். ஏன்னா இந்த பெரிய தேட்டரில் அவர் படம் போடுவாங்க, டிக்கெட் கிடைக்காதவங்க பக்கத்து தேட்டரில் இருக்க சின்ன படத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இதுவும் இப்போ வெற்றிடம் ஆகி போச்சு. அந்த இதுவும் சான்ஸ் இல்லை. இப்போ என்னன்னா இருக்கிற சேனல் எல்லாமே வந்து எந்த படமே வாங்குறது இல்லை, அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ்னா 25 லட்சம் ரூபாய் இல்லாமல் எந்த தேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. 25 லட்ச ரூபா வச்சாதான் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 30 தேட்டராக ரிலீஸ் பண்ண முடியும். விளம்பரம் இருக்கு, அதுக்கப்புறமா கியூப் இருக்கு, தேட்டர் பிடிக்கணும், தேட்டர் அட்வான்ஸ் வாங்காமல் யாரும் எந்த தேட்டரும் கொடுக்கறது இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து படம் எடுத்திருக்காங்க. ஆனால் படம் ரொம்ப அருமையாக இருக்கு. இசையமைப்பாளர் நல்லா இசையமைச்சிருக்காரு. நம்ம அஜித் 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 அவர்கள் நல்லா சுறுசுறுப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்கு. பட் நிறையா விஷயங்களை வந்து எல்லாரும் ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க. நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. நான் ஜென்ரலாக வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜு, கேஎம்சி, எம்எம்சி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் போவேன். நான் சினிமா ஃபங்க்ஷனுக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை, வெளியே வரமாட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சினிமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது. ஒரு தடவை ஒரு சின்ன பிரச்சனைக்கு அவர் ராதாரவி அண்ணன் வந்து ஒரு விஜயன் சார் வீட்டுக்கு அனுப்பிச்சு என்னை போய் பார்க்க சொன்னாங்க. அவருக்கு இப்போ ஞாபகம் இருக்காது. நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பிரச்சனை தான். மேலேருந்து கிடக்கிடன்னு இறங்கி வந்தார். வந்து ஒரே விஷயந்தான், ஃபோனை எடுத்தார், போட்டார், நாளைக்கு நீங்கள் ஷூட்டிங் வச்சிங்கண்ணே கார்த்திக் படத்தில். பாண்டியராஜன், கார்த்திக்கு, இவர் ராதாரவி அண்ணெல்லாம் நடித்த படம் அது கலக்கிற சந்துருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பெருசு பண்ண விடாமல் நாளைக்கு ஷூட்டிங் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த இது இப்போ இல்லை. அடுத்த நாள் ஷூட்டிங் எப்படி நிறுத்த முடியும்னு தான் பார்க்குறாங்களே தவிர ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து வெற்றி அடையணும்னா நம்ம ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நல்லபடியாக ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி கூட்டம் வந்து அந்த தேட்டர் ஃபுல்லாக நிரம்பி வழியணும்ன்று நான் அந்த இறைவனை கேட்டுக்கிட்டு வெற்றி 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 என்று என் பேச்சு முடிச்சுக்கிறேன். உட்காந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஒரு டீமினாருமா போடும்போது நமக்கு தெரியுது அது சார் கொஞ்சம் இங்கே ஒரு வயலின் இது ஒரு வீணாக இருந்தால் நல்லா இருக்குமே. டைரக்டர் கேட்பார், டாடம் ஏன் அது நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் போண்டுவான் ஆடியன்ஸு. நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் டாடம் ஐயோ ஒரு இன்னொன்று பொம்பளை அந்த ரீரிகார்டிங் தூக்கி கொடுக்கும் அந்த சீனை. அதுதான் அந்த ஆர்ஆர். அதுக்கு தான் அந்த மியூசிக் அவ்வளோ உதவுது. அந்த மியூசிக் எல்லாம் எப்படி ஒரு திரைப்படம் வர முடியும்? மியூசிக் அவ்வளோ இம்பேக்டாக இருக்கக்கூடியது. அப்படி ஒரு இந்த மூங்கில் இப்போ பெரம்பில் செய்கிற சிலம்பத்தை பார்த்தீங்க, மூங்கிலில் செய்யும்போது இதில் வரும். அதில் மூங்கிலில் செய்யும்போது புல்லாங்குழல் சவுண்டை மீறிய ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் எவ்வளவு சுகமாக இருக்கும் தெரியுமா? சண்டை போடுறாங்களா இல்லை விளையாடுறாங்களா, எவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கலை மேல் ஈர்க்கப்படுவார்கள். பெண்களும் வந்து சேருவாங்க. அப்படி பாண்டிய மாஸ்டர் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து சேர்ந்து அவரே நிறுத்த சொன்னால் கூட நிறுத்தாமல் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார். அந்த பொண்ணு பேர் என்னங்க? ஹன்சிகா, சாய் தன்ஷிகா.
இப்போ கூட ஒரு படம் பேர யோகிடான்னு ஒரு படம் பண்ணாங்க. வாட் ஆன் ஆக்ஷன் ஷீ டிட். சரி, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஆஸ் அ ஹீரோயின் யூ ஹேவ் டு லுக் ஆஃப்டர். சி, விஜயசாந்தி பண்ணாங்க. நாங்கள்லாம் கோவம் வந்து விஜயசாந்தி ஏன் ஒன்று ஆக்க முடியாவா, நீ பண்ணு தூக்கி ஆக்கி விட்டேன். ஸோ கோபம் வரணும். கோபம் வந்தால் தான் அழுகை. அழுகை எதுக்கு வருது தெரியுமா? கோபத்தை கழுவுவதற்குத்தான் அழுகை வருகிறது. வேற எதுக்கு வருது? கோபத்தை கழுவுவதற்கு வருகிறது தான் அழுகை. அந்த கோபம் வரலன்னா போனோம் வரணும்ல, வராம எங்க போயிடும்? அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எவ்வளவு இருந்தாலும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஸ்டண்ட் கலை என்றால் நாங்கள் தான். அண்ணன் சொன்னாரு, பரமேஸ்வரி என்னை நான் பண்ணும்போது ஜெயிப்பீங்கன்னு. எப்பவுமே கை கொடுக்குது அவங்க தானேப்பா நமக்கு. வேற யாருப்பா கொடுத்துருக்கா சொல்லு? ஒன்னே கொடுக்க மாட்டான் நமக்கு. எவனா ஒருத்தனை சொல்லு, நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன். எல்லாம் காதல் கல்யாணம் தான் ஸ்டண்ட் நடிகந்து. ஆமாங்க, என்னை உயிரோட வருவானா, இருப்பானா, சாயங்காலம் தேருவானா, கை உடையுமா கால் உடையுமான்னு இப்படி கடவுளை வேண்டிக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கணும். இது எனக்கு தேவையா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்கள்லாம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவான். ஆனால் உயிரை கொடுத்தும் காப்பாற்றக்கூடியவன் ஸ்டண்ட் நடிகன். அவன் தான் இன்னும் அதை சாகர வரைக்கும் அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? சரி, அப்படி ஒரு காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் வந்திருக்கார். இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருதுன்னா உங்களுது. ஊடக நண்பர்களும் நீங்க தான், பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும். உங்களை கைகூப்பி கேட்கிறேன், தயவு செய்து இந்த படத்தை பெரிய லெவல்ல கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணுங்க ஐயா. பெருசா கொஞ்சமாவது அப்படி புஷ் பண்ணுங்க ஐயா. அது போதும் எங்களுக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். வெற்றின்னு ஒரு சொல் வந்தா போதும். இப்ப எப்படி அரசாங்கத்துல வெற்றி வந்திருக்கோ எல்லாம் சொன்னாங்கல்ல, எனக்கு இன்னைக்கு கூட அப்படி பார்த்தா பேரரசு சார் அப்படி பொங்கி வரும். அவருடைய ஸ்பீச்சுங்கெல்லாம் நான் கேட்டு அடே ஒரே ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தார், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா என்ன ஒரு கூட்டம், என்ன பெரிய கூட்டம், வெறும் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் கூட்டம் தானே போகுது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று புதைச்சி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, நான் ரசிகன்தான், ஆனால் உள்ளுக்குள்ள நான் யார் காட்டுறேன்னு காட்டினானா இல்லையா? முதல்வர் சீட்டில் உட்கார வச்சானா இல்லையா? தெளிவானவங்க. நீங்கள் படிக்கிற பசங்களெல்லாம் திட்டுனீங்க, உங்களுக்கு என்னடா தெரியும், நீங்கள் என்ன பார்த்துருக்க போகிறீங்க, நீங்கள் இப்படி போனால் அப்படி போயிடுறீங்க, அப்படி போனால் இப்படி வந்துடுறீங்க, நீங்கள் ஊர் சுத்ததான் லாய்க்குன்னீங்க. ஆனால் போட்டால் பார்த்தீங்களா ஓட்டு, தெளிவா கணக்கச்சிதமா தெரியும் சார், மூடுவேன்னாரு. அவனுக்கு எது வாழ்க்கைன்னு புரிஞ்சு போச்சு. நாமளும் இந்த மது போதைக்கோ கஞ்சா அடிச்சுட்டோ சுத்தினா நம்முடைய வாழ்வு சிறைச்சாலைக்குள் தான் இருக்கும். அது எனக்கு தேவையில்லை என்று ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவனை நாம் ஆதரிக்கணும். கொண்டு வர நினைச்சாங்க, கொண்டாந்தாங்க. அதுதான் விஜயுடைய வெற்றி. இந்த இமாலய வெற்றியை சாதிக்க பிறந்த தமிழக முதல்வர் விஜய்க்கு கோடான கோடி தமிழக மக்களின் சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நான் வேண்டி கேட்கறது ஒன்று தான், வாழ்த்துனவங்க எல்லாருமே நல்லவங்க தான். மனசப்பட்ட துயரத்தை கூட மோகன்ஜி இங்கே சொன்னார். ஏன்னா அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். எனக்கும் அந்த வருத்தம் உண்டு, இருக்கு உள்ள. ஏன் கெஞ்சிறேன், எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி பண்ண போகிறோம், எப்படி. நானும் பாண்டிய மாஸ்டரோட காலைல கேட்டிருந்தேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்ணுவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு மோகன்ஜி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அந்த வேவ்ஸை அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது உண்மையிலேயே தமிழக முதல்வர் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதை சொல்லணும். தயவுசெய்து ஊடகங்கள் அது தயவுசெய்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை தயவுசெய்து போடுங்க. இங்கேயும் ஒரு ஊடகம், நமக்கும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் அந்த சின்ன படங்க பொழைச்சி போட்டுமே சார், ப்ளீஸ் சார். உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பண்ணுறோம்னு நினைக்கிறோமே, எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறோமே, எங்களையும் கொஞ்சம் வாழவீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக திரைப்பட இயக்குனர் ரவிராஜா அவர்களை பேச அழைக்கிறேன்.